ஹாய் தங்கங்களா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என் பர்த்டேவோட ஒரு குட்டி மினி பிளாக் தான் எங்கே போயிருந்தேன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெம்பிள் தான் விசிட் பண்ணியிருந்தோம். ஒரு அம்மன் கோயில், சங்கா காளி அம்மன் டெம்பிளுக்கு போயிருந்தோம். ஸ்டார்டிங் ஒரு குட்டி மினி பிளாக் மாதிரி எடுத்துகிட்டு போயில அது வந்து அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணோம். கொஞ்சம் ஐட்டம்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி. அப்புறமேட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பூவு மாலை இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து உள்ள என்ட்ரன்ஸ் போயிட்டே இருந்தோம். போய் பார்த்து ரொம்ப கூட்டமாகவும் இருந்துச்சு. ஸோ அதை பார்த்து கூட்டமாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு இதுதான் அந்த அம்மன், காளி அம்மா. அந்த அம்மனை பார்க்குறதா நாங்கள் அங்கே போயிருந்தோம். கூட்டமாக இருந்துச்சுன்னா அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது உள்ளே வந்து இந்த அம்மனுக்கு பூஜை நடந்துகிட்டு இருந்துச்சு. பார்க்கவே ஒரு வைப்பாக இருந்துச்சு, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப கிடச்ச மாதிரி இருந்துச்சு. கோயிலுக்குள்ளே போனோன்னே நான் வீடியோ எடுக்கிறப்ப நிறைய பேர் தெலுங்குன்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க. ஸோ வந்து நான் கண்டுக்கல. அந்த அம்மனுக்கு பூஜை பண்ணும்போது செல்லில் பார்க்குறேனோ இல்லையோ அந்த வைப் வந்து எனக்கு அந்த வைப்ரேஷன் கிடச்சிட்டே இருந்துச்சு நிறையா. அப்புறமேட்டு வந்து இந்த டெம்பிள்குள்ளே போயிட்டு இந்த வீடியோ வந்து நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து வாங்கின ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இது ஒரிஜினல் சாங் கூட போட்டுருக்கேன்றாங்க. டெம்பிள் வந்து மணிலாம் அடிச்சுட்டு வைப்பாக இருந்துச்சு. ஸ்நாக்ஸு பிங்கோ லேஸ் குக்கரே மட்டும் வாங்கிட்டு நாங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டு புளியோதரெலாம் வாங்கி சாப்பிட்டு அப்புறமேட்டு இங்கே ஒரு தெப்பங்குளம் மாதிரி இருந்துச்சு. அதை பார்க்க வந்து வந்திருந்தோம். இது ஒரிஜினல் பூவான்னு தெரியல, பட் பார்க்க வந்து ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. அப்புறமேட்டு இந்த பெரிய மரத்துக்கு வந்து நாங்கள் இதில் அம்மன் குட்டிட்டு அம்மன்லாம் இருந்தாங்க. ஸோ அந்த அம்மனுக்கு வந்து மாலை தீபம் கற்பூரம்லாம் காட்டிட்டு அப்படியே வந்து வெளியே வந்திருக்கும் போது அந்த குரங்கு குட்டி வந்து அங்கே இருக்க முட்டையை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதை பார்க்கணும் ரொம்ப க்யூட்டாக இருந்தானே வீடியோ எடுத்துட்டோம். அது முட்டையெல்லாம் குடிச்சிட்டு, பச்சை முட்டை தான், அதை குடிச்சிட்டு அது வந்து அப்படியே வந்து முட்டையோட மட்டும் போட்டு ஓடிடுச்சு. இந்த குட்டி குரங்கு தான் எங்ககிட்ட வந்து எங்கள் அம்மா சாப்பிட்டுட்டு இருந்தால் புளியோதரையை கொடுத்தாங்க. அது குட்டி அழகாக வாங்கிட்டு ஓடிடுச்சு. அப்படியே போனோன்னே இந்த ஆஞ்சநேயர் டெம்பிளும் அங்கே பக்கத்தில் தான் இருந்துச்சு. இதுமாதிரி தெப்பக்குளம் கட்டினேல அது பக்கத்தில் இருந்துச்சு. இப்போ தூக்கி இங்கே வச்சுட்டாங்க. நாங்கள் உள்ளே போகும்போது ஆஞ்சநேயர் கும்பிட்டுட்டு தான் போனோம். பட் வந்து அது வீடியோ எடுக்க மாட்டேன். ஸோ வந்து இங்கே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இன்னொரு வாட்டி சாமிக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த சாமியை வந்து இன்னொரு நல்லா டீப்பாக கும்பிட்டுட்டு அப்படியே வந்து இப்போ கூட க்ளோஸில் தான் இருந்துச்சு. நாங்கள் ஒரு ஆஃப்டர்நூன் போல் போனோம். ட்ராவல் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஸோ வந்து திருப்பி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு பாசிட்டிவ் வைஃபோடு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா அம்மனை பார்க்காம போகிறோன்னு ஒரு சங்கடம் இருந்தாலும் எங்கள் வீட்டு எங்கள் ஆப்போசிட் கொஞ்சம் தூரத்துலேயே வந்து இதே அம்மன் வந்து எங்களுக்கு இருக்காங்க. நான் வந்து மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃப்ரைடே போவேன். ஸோ வந்து அம்மன் கொச்சிக்க மாட்டாங்க நம்பிக்கையில் கிளம்பிட்டோம். அடுத்து வந்து ஒரு அதே வைப்ரேட்டோட இன்னொரு டெம்பிளுக்கு போனோம். முன்னாடி வந்து விநாயகர் இருந்தார், எல்லா இடத்துலையும் விநாயகர் இருக்கார்ல. ஸோ வந்து நீங்கள் கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்குள்ளே வந்து என்ன டெம்பிள் நானே சொல்லிடுறேன். அங்கெல்லாம் கார்லாம் வந்துச்சு. நடுவில் வந்து நானும் என் சிஸ்டரும் காமெடி பண்ணிவிட்டு அப்படியே நடந்து பேசிக்கிட்டே போனோம். இந்த வீடியோவில் நான் ஜூம் பண்ணி காட்டிடுவேன். பட் வந்து என்னடா ஹேண்ட் வைக்கிறேன்னு நினைக்காதீங்க. அது வந்து ஃபோனு ஈரம் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அது தண்ணி பட்டு ஸ்க்ரீனை தொடச்சுட்டேன். அது வந்து ஹேண்ட் வந்து அப்படி தெரியும். இப்போ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். ஓகே, இதே வீடியோலேயே வந்துச்சு. சாய்பாபா கோயிலாம் இதுவும் சேம் சுலுப்பேட்டை தான். சுலுப்பேட்டில் வந்து அந்த கோயிலுக்கு நான் ஆல்ரெடி 1 டைம் வந்திருக்கேன். சேம் அந்த கோயிலுக்கு நான் 1 டைம் போயிருக்கேன். அது வந்து அப்பா கூட போயிருக்கேன். ரெண்டுமே அப்பா கூட. ஒன்று வந்து அம்மா கூட போயிருக்கேன் செங்காலம்மா கோயிலுக்கு. இது அப்பா கூட வந்திருக்கேன் ஒரு பர்த்டேக்கு. ஸ்டார்டிங் வந்து நந்தி இருந்தார். நந்தியை பார்த்து நந்தி காதுக்குள்ளே சீக்ரெட்லாம் நம்ம சொல்லிவிட்டு அப்படியே வந்து உள்ளே ஒரு வைப்ரேஷனோட போனோம். சாய்பாபா வந்து ஒரு ராஜா மாதிரி உட்காந்துருந்தார். ராஜு பகவத் கிங்கு மாதிரி உட்காந்து நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து கும்பிட்டுட்டு இருந்தாங்க. இது வந்து அந்த தீக்குள்ளே கை வச்ச மாதிரி நந்தீஸ்வர் இவர் வந்து விநாயகர் எல்லாமே ஒயிட் டைல்ஸ்லேயே பண்ணிட்டு இருந்தாங்க. இது தீ வந்து எதுக்கு கோயில் வச்சுருக்காங்க தெரியல. அடுத்து வந்து நாங்கள் பஸ் ஏறி வந்து அங்கே போய் கொஞ்சம் ஐஸ்கிரீம்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த ஐஸ்கிரீம் வந்து ப்ரௌனி மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து வாங்கினோம். இது வந்து ரேட் தெரியலை, 35 65 சம்திங் அந்த ரேஞ்சு தான். அதுக்குள்ளே தான் ஆபுகளில். அதுக்கப்புறம் வந்துட்டு பஸ்லேயே போகும்போது இந்த ஒரு டெம்பிள் இருந்துச்சு.
ஏன்னா டெம்பிள் தெரியாமல் வந்து விட்டுட்டோம். ஐ மீன் பஸ்ஸில் பார்த்துட்டு கம்முனாயிட்டோம். அடுத்து வந்து இந்த சிவனை வந்து நான் வாங்கியிருந்தேன். ஐ லவ் சிவன். எத்தனை பேருக்கு வந்து சிவனை பிடிக்கும் அவங்க ஐ லவ் சிவன் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே தங்குங்களா, நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து இதே மாதிரி நிறையா மினி பிளாக்ஸ் வந்து நான் போட்டுகிட்டே இருப்பேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே தங்குங்களா, நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய், லவ் யூ ஆல்.